வணக்கம் எல்லாத்துக்கும் காய்ஸ், எப்படி இருக்கீங்க காய்ஸ்? நம்ம யூடியூபுக்கு ஒரு கேமரா ஒன்று வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கேமரா வந்து என்ன கேமரா வாங்கலாம்னு சொல்லி ரொம்ப நாளாக நம்ம யோசிச்சிருந்தப்ப நிறையா சஜஸ்ட் பண்ணப்போ DJI Action 4 அது வாங்கலாம்னு சொல்லி ரொம்ப பேர் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அதோட ஃபீச்சர்ஸும் சரி, அதோட அது யூஸ் பண்ணுற விதமும் சரி, ஸோ குட் சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. GoPro வந்துட்டு நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்தோம், அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ நல்ல ரிவ்யூ நமக்கு கிடைக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணோம், செக் பண்ணி பார்த்ததில் வந்து DJI Action 4 ஸோ மேக்ஸிமம் பெட்டராக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை வந்து நம்ம யூடியூப்க்கு அது ஒரு முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல ஒரு இன்னும் குவாலிட்டியான வீடியோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணி அதை ஒன்று வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ கைஸ், அதான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிராண்ட் நியூ வாங்கியிருக்கோம். DJI Action 4 பிராண்ட் நியூ. ஸோ இதை ஓப்பன் பண்ணுவோம், அன்பாக்ஸ் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்களும் யாராச்சும் உங்கள் யூடியூப்புக்கு பாய்க்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நான் நினைக்கிறேன் இது மேக்ஸிமம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே, அதாவது ரொம்ப பேர் வந்து இதை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஃபாரின்லேயும் ரொம்ப பேர் வந்து இதை தான் பாய்க்கிறாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டானதாக இருக்கும்ன்ட்டு ஃபீல் பண்ணுறோம். பாக்ஸு செம்மையாக தான் இருக்குது. ஸ்டிக்கும் அதுலேயே இருக்குது. ஸ்டிக்கும் டுகெதர் இருக்குது அதோட. ஓகே, இது கேமராவும் டுகெதர் இருக்குது. அப்புறம் எனக்கு இது சார்ஜர் அக்சசரிஸ்லாம் அதோட. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட அக்சசரிஸ் போய் பார்ப்போம், அக்சசரிஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த சி டைப் கேபிள் தந்துருக்காங்க, சி டைப் கேபிள். அப்புறம் அதோட கிளிப், அதோட ஹோல்டர் இருக்குல்ல, எனக்கு இதில் இப்படி கனெக்ட் பண்ணிட்டு இப்படி பாய்க்கிறது. இது ஒன்று. பேட்ரி, இந்த பேட்ரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 பேட்ரி வந்திருக்கு. இதோட சேர்த்து 3 பேட்ரி வந்திருக்குது. இதை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம், இதை பவர் பேங்காகவும் பாய்ச்சிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட கவர் முன்னுக்குள்ள கவர், இதோட மெனு புக்கு, த்ரீ டைப் ஆஃப் DJI Osmo Action 4 மெனு புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கிலீஷ் வெர்ஷன், சைனீஸ்லேயும் இருக்குது. அதோட இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுறது, அதோட ஸ்டிக்கரு. ஸோ அது இப்படி தான் இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ கேமராவை பார்ப்போம். கேமரா எப்படி இருக்குங்க, கேமராவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இட்ஸ் பிராண்ட் நியூ. திறக்கிறோம். கேமரா பார்த்தீங்கன்னா இதான் கேமரா. இவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க, இவ்வளோ சின்னதாக இருக்குது, எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க. வந்து ஓகே, அதோட அந்த கேசிங்
அப்புறம் இன்னொரு மோனிட்டர் இருக்குது இதுக்கு. இந்த டைப் அதுக்கு வந்து இன்னொன்று இருக்குது. எஸ். ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போவோம், திறந்து பார்ப்போம் இது எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் மோஸ்ட்லி இதில் ஓகே. இந்த டிஜே ஆக்ஷன் 4க்கு வந்து நான் வந்து 128 ஜிபியோட மெமரி கார்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து மெமரி கார்டு இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் சொன்னாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க்கு மேலே இது வாங்குவோன்ட்டு வாங்கியிருக்கேன். பேட்டரியை மேலே பார்ப்போம் எப்படி அது என்ன மாதிரி இருக்கு. மூணு லைட் அடிக்குது, 3 பேட்டரி இருக்கு உள்ளுக்கு. பேட்டரி தெரியுங்களா? 3 பேட்டரி இருக்கு உள்ளுக்கு. பேட்டரி பார்த்தீங்கன்னா அப்படிதான் இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அப்புறம் இது உள்ள வந்துட்டு நல்லா கிளியராக பார்த்தோமா சிம் கார்டு அந்த மெமரி கார்டு இருக்குல்ல அது வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை வைக்கலாம்னா 1 2 3 வைக்க, சாரி 2 தான் வைக்க முடியும். எஸ் 2 தான் வைக்க முடியும். ஸோ இதை வந்து டைப் சி, இது சார்ஜரும் போட்டுக்கலாம். நம்ம இந்த சார்ஜரும் போடலாம். வேறு எதுவும் ஃபோனுக்கோ இல்லை வேறு எதுக்காவது சார்ஜர் போடுறனாலும் இதை பவர் பேங்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுறது, கேமராவை சார்ஜ் பண்ணுறதுனா கூட இதிலே சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம இதையா மெயினாக வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் ப்ராபப்லி வந்து ஃபோனை எடுத்துகிட்டு எல்லா இடத்துக்கும் போக முடியல. ஃபோனை எடுத்துகிட்டு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படியே பிடிச்சிக்கிட்டே போனோம். அதனால ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கான்சனே அதான், சரி இதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. சரி பார்ப்போம் இவ்வளோ நீட்டாக போகுதுங்க. வாவ், ஆக்சுவலி இதோட லேன்த்துமே செம்ம நீட்டு தான், சரியான நீட்டு தான். இன்னும் போகும் போலருக்கு நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. நல்லா ஸ்டேபிளாக இருக்குது, கூட ஷெக்கியால் ஸ்டேபிளாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்கும். என்றது இந்த டிஜேயில் என்ன ஒரு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபோனில் எடுத்துகிட்டு போகும்போது நடந்துட்டு போகிறோம், இப்படி ஆடிக்கிட்டே இப்படி வரும் தானே. ஸோ அதில் இருக்கிற அந்த சிஸ்டம் வந்துட்டு அதில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து அது கொஞ்சம் கூட அப்படி வந்து இதாக இருக்காது, அது ஷேக்கி ஆகாது, நல்லா இருக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு சரி இதை டிஜே நம்ம வாங்கினதே அதுதான். ரெண்டாவது வந்து அது ரொம்ப ஹீட்டாகவும் ஆகாது. இப்போ லெட்ஸே வந்து ஒரு 45 மினிட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னா கூட நான் கேள்விப்பட்டேன் அது அந்த மற்ற கேஜெட்ஸ்லாம் வந்துட்டு சூடாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் வந்து DJI Action 4 வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்து சூடாகாது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை நம்மளோட கான்சன் வந்து ஸோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு. இன்னொன்று என்னன்னா இந்த கேமராவில் போட்டிருக்கு. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா மற்ற நீங்கள் பாரு மற்ற இதெல்லாம் வந்துட்டு நம்ம சே வந்து கோப்ரோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட அந்த கிளிப்லாம் வந்து நம்ம கழட்டி மாற்றணும். இந்த கிளிப் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து மாற்றணும். பட் ஆனால் இதுக்கு வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்கானுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றினா இதை வந்து ஒன்றும் செய்ய தேவையில்ல, இப்படி இருக்கல, இதான் மேட்ரு. இப்போ இப்படி இருக்கல, இப்படி எடுத்து ஒரே கோடு தான் அப்படி முடிஞ்சு. இப்போ இந்த சத்தம் கேட்க பாருங்க, அவ்வளோதான். எப்படி இது பண்ணாலும் விழாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்ம மோட்டர் ரைடிங்லாம் போகிறோன்னா
இப்போ நம்ம இப்போ ஒன்று ஹெல்மெட்டில் மாட்டியிருக்கோம், இல்லை சைட்டில் வந்து இந்த ஹேண்டில் கிட்ட வச்சுருப்போம் தானே. ஸோ ஒவ்வொரு தடையும் வந்து இப்படி கழட்டி மாற்றணும், அப்படி ஸ்க்ரூவை போட்டு கட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இப்படிலாம் தேவையே இல்லை. இதெல்லாம் கழட்டிக்கிறதுக்கு தேவையே இல்லை. இதை பிடிச்சாச்சு, இதை இப்படி கழட்டியாச்சு. அவ்வளோ ஈஸியாக இருக்கும். மேக்னட் சிஸ்டமு அவ்வளோ ஈஸியாக இருக்குது இதோட வருங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்குது இதோட ஃபிக்ஸிங் ஈஸி. ஆமாம், இந்த 2 சத்தம் கேட்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை கழட்டணும். இல்லைன்னா அது வந்து விழுந்துடும் அது வந்துட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து 2 டைப்பில் வருது. ஒன்று வந்து பைக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்று வந்து பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து இது உள்ள இருக்குது. ஆனால் நான் வந்து இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நான் இது வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் இந்த இதை வாங்கினது. ஸோ 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க, 2 ஸ்க்ரூ இருக்குது இதுக்குள்ளது. அது போட்டு அதோட இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து இது பண்ணுறது. ஸோ இது ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் கேமரா வந்துட்டு ஃபேஸிங்கில் வச்சு பாருங்கள், அது கிட்ட கொண்டு போகும்போதே அது இழுக்குது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இழுக்குது பாருங்கள். அவ்வளோ கம்ஃபர்டபுளுங்க, அவ்வளோ கம்ஃபர்டபுள். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வைக்கிறதுக்கு, எடுத்துகிட்டு ரோட்டில் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபோன் மாதிரிலாம் பிடிச்சிக்கிறதெல்லாம் தேவையில்லை. இது அவ்வளோ ஈஸி. 2வது இதோட ஃபங்க்ஷன் வந்து சூப்பர், சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ நல்ல ஒரு ஃபங்க்ஷன் இதோட ஃபங்க்ஷன். ஆக்சுவலி வந்து 3 இருக்குது, 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கொஞ்சம் டாலானது, கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஹைட்டானது ஒன்று. இது வந்து நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் ஹைட்டானது. இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டானது. இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் ஷார்ட்டானது. ஸோ ஐ ஒன் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, நீங்கள் எப்படி போட்டுக்க போகிறீங்கன்னு. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. எனக்கு கோப்ரோ பற்றி அவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதில் எப்படி இருக்குன்னு நான் பார்த்ததில்லை. ஸோ ஐ டோன்ட் கோ ஃபார் இதெல்லாம். ஸோ இதுதான் இந்த பாருங்கள், இந்த ஸ்க்ரூவோட அவ்வளோ ஈஸி. இது கழட்டி மாற்றிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அதுதான் இந்த மேக்னட் சிஸ்டம் இருக்குது. ஸோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நமக்கு. சோஃபா ஸோ குட்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கேசிங் வந்துருக்கு அதோட. இதுதான் மெயினான ஒரு விஷயம். மற்ற செட்லாம் நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த கேசிங் வராது. நீங்கள் வந்து அடிஷ்னலாக வாங்கி ஆகணும். மேபி ஷாப்பிலையோ இல்லை லசாடாலையோ இல்லை வந்து அமேசான்லேயோ வாங்கி ஆகணும். பட் ஆனால் இப்போ நம்ம இதை வாங்கும் போது இது எல்லாமே ஓகே இது எல்லாமே இந்த கொம்போவில் இருக்குது. இந்த இதுக்குள்ளார இருக்குது, அவங்க வச்சுட்டாங்க இதுக்கு. ஸோ ஜஸ்ட் போடுவோம்லாம் இது. இந்த கொம்போ வந்து நான் நினைக்கிறேன் இது வாங்குறதுல வந்துட்டு பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன். நான் சீப்பஸ்ட் ஆமாம், சீப்பஸ்ட். இது வந்து இதை வாங்குறது வந்து பெஸ்ட் செலெக்ஷன். அதுவும் இல்லாமல் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் நான். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஜாமானுமே எல்லாமே வந்து ஒர்த்து. இல்லாட்டி இது ஒவ்வொன்றுமே தனியாக போய் வாங்கிட்டு இருந்தோமா, எல்லாமே வந்து அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த இதோட செட்டிங்கே பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக தான் இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் மேக்னட் சிஸ்டம். பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணுங்க பாருங்க. எடுக்கக்கூட முடியல, டக்குன்னு பிடிச்சிக்கிச்சு. எடுக்கக்கூட முடியல, டக்குன்னு பிடிச்சிக்கிச்சு. இப்போ நம்ம வேணா அப்படி கழட்டி அப்படி எடுத்துக்க வேண்டாம் பாருங்க, கழட்டி எடுத்துக்க வேண்டாம். அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ காய்ஸ், பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு. இது வாங்குறதுல வேஸ்ட்டே கிடையாது, வருத்தவும் பட மாட்டேங்க. ஏன்னா நம்ம தான் மோட்டரில் இந்த நடந்து போய்கிட்டு இருக்கும்போது, மோட்டரில் போகும்போதும் சரி, ஹெல்மெட்டில் மாட்டிருந்தாலும் சரி, இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எடுத்து அப்படி கிளிக் பண்ணுறது மட்டும்தான், அவ்வளோ ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணால் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி. ஓகேங்க, கேமராவை நம்ம ஆன் பண்ணுவோம். இப்போ
வரும்போது எல்லாம் சார்ஜரோட தான் வருது. இவ்வளோ சின்னதாக இருக்குது. இதில் ஒரு ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா சைடில் இங்கே இருக்குது. அது வந்துட்டு மெமரி கார்டு போடுறது. மெமரி கார்டெலாம் அது போட வேண்டாம், முதல்ல அது போடுவோம். போட்டாச்சு உள்ளது. இப்படி வச்சு அமைச்சிடுவோம். மேக் ஷூர் நம்ம இந்த ரெட் பட்டன், இந்த ரெட் கலர் இருக்கு தானே, அது வந்து மூடி இருக்கணும். அது வந்து க்ளோஸ் ஆஃபில் இருக்கணும், இல்லைன்னா தண்ணி பூந்துடும். அப்புறம் நமக்கு தான் கஷ்டம். ஆன் பண்ணுவோம். ஸோ கைஸ், ஆன் பண்ணோடனே அதோட லாங்குவேஜ் எல்லாத்தையும் கேட்டுருக்குது. அப்புறம் அதை பேக் கோட் வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்கு போயிட்டு அதை எப்படி பாய்க்கிறது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா அதோட செட்டிங் எல்லாமே ஒன்று ஆரம்பத்துலேருந்து கேட்டுக்கிட்டு வரும். ஸோ நம்ம செட்டிங் படி கொடுக்க வேண்டியதான். நம்ம எப்படி இந்த மாதிரி என்ன சரியா? ஓகே காய்ஸ், தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங். டேக் கேர் பண்ணிக்கங்க. பாய். அவரும் பாய் சொல்லிட்டாரு உங்களுக்கு. டேக் கேர்.